இதுதான் மகாபாரத கதை. மகாராணியின் இருக்கை மகாலட்சுமியின் இருக்கை. நினைவூட்டலுக்கு மன்னியுங்கள். நீங்கள் எல்லோரும் என் நலத்தையே விரும்புபவர்கள். இதை நினைவூட்டும் கடமையும் உங்களுக்கு உண்டுதான். எதற்கும் காலம் கணிந்து வர வேண்டாமா? தக்க சமயத்தில் என் முன்னோர்கள் என் அரசியை எனக்கு அடையாளம் காட்டுவார்கள். ஆஹா, மலருக்கு மலர்களால் அபிஷேகம். நான் குருதேச சக்கரவர்த்தி சந்தனு. அஸ்தினாபுரம் என் தலைநகரம். நான் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த பகிரதன் மகள். என்னை பாகிரதி என்றும் அழைப்பார்கள். நான் சத்தியவான் பிரதிபனின் மகன். இந்த கணத்திலேயே நாம் சிவனை சாட்சியாக வைத்து காந்தர்வ மனம் செய்து கொள்ளலாமா? எனக்கு உங்களை திருமணம் செய்து கொள்வதில் ஆட்சேபனை ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன 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 நிபந்தனை? உன் அத்தனை நிபந்தனைகளுக்கும் நான் இப்போதே உடன்பட்டு விட்டேன். இப்போது சொல், திருமணத்தை எப்போது வைத்துக் கொள்ளலாம்? நான் உங்கள் மனைவியாகும் பட்சத்தில் நான் எதை செய்தாலும் நீங்கள் அதை தடுக்கக்கூடாது. நீ என் உயிருக்கும் மேலானவள். நீ செய்வதை நான் எப்படி தடுக்க முடியும்? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் செய்வது எவ்வளவு கொடுமையான, அருவருப்பான, நீதிக்கு புறம்பான விஷயமாக இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்தாலும் நீங்கள் அதை கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அந்த கணமே நான் உங்களை விட்டு விலகி சென்று விடுவேன். நமது திருமண பந்தமும் அக்கணமே முடிவுக்கு வந்துவிடும். இதுவே என் நிபந்தனை. இந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டால் இப்பொழுதே நான் திருமணத்திற்கு தயார். சிவனை சாட்சியாக வைத்து இப்போதே திருமணத்தை நடத்திக் கொள்ளலாமா? என் நிபந்தனையை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? நாளை நீங்கள் வாக்கு தவறக்கூடாது. தவற மாட்டேன், தவற மாட்டேன். வருத்தப்படவும் கூடாது. வருத்தப்படவும் மாட்டேன். சரி, இப்போது நாம் சிவனை சாட்சியாக வைத்து திருமணம் செய்து கொள்ளலாம். அஸ்தினாபுரத்திற்கு இளவரசர் பிறந்திருக்கிறார். நான் செய்வது எவ்வளவு கொடுமையான, அருவருப்பான, நீதிக்கு புறம்பான விஷயமாக இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்தாலும் நீங்கள் அதை கேள்வி கேட்கக்கூடாது.